பாரா இந்த எபிசோடு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் போலயே கைஸ். கடைசி வரைக்கும் பாருங்கள் மிஸ் பண்ணாமல். ஏன்னா நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வருத்தப்படுவீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சூப்பராகவே இருக்குது இந்த எபிசோடு. பொங்கல் எபிசோடு வந்து நல்லாவே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம விஜயும் காவேரியும் சொல்லலாம். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பொறுமையாக அந்த இதை எபிசோடை பார்த்து பாருங்கள். யாரெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்றது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம விஜயும் காவேரியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜய்க்கு வந்து அப்பப்போ டவுட் வந்துட்டுருக்கு, பொங்கல் என்ன பண்ணுறது ஏது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விஜய் வந்து நல்லா சிட்டி பையனாக வளர்ந்துட்டார். நல்லாவே கிராமத்தில் பண்ணுற மாதிரியே வந்துட்டு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லலாம். யாருக்கெல்லாம் வந்துட்டு விஜய் காவேரி வந்து பொங்கல் கொண்டாடுறது பிடிச்சிருக்கோ அவங்களாம் வந்துட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு வந்து நம்ம விஜய் காவேரி பொங்கல் கொண்டாடுறது பிடிச்சிருக்குன்ட்டு. நல்லாவே போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். நம்ம மகாநதி கங்கா மட்டும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குமரன் வராததுனால தான். அது கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங்காக தான் இருக்கும். பார்க்கலாம் சீக்கிரமாக வந்துட்டு குமரன் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தாண்ட யமுனா ரொம்பவுமே ஜாலியாக இருக்காங்க. எதுக்காகனா நம்ம நிவின் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ வந்து யமுனாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நம்ம விஜய்க்கு வந்து நல்லாவே வந்துட்டு இந்த பொங்கல் வந்து செலிப்ரேஷன் வந்து புதுசாக நல்ல ஒரு புதுமையாக இருந்துச்சுன்னே கூட சொல்லலாம். பார்க்கலாம் விஜய் வந்துட்டு எவ்வளோ என்ஜாய் பண்ணுறான்னு சொல்லிட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு கேம் விளாண்டாங்க வந்துட்டு பாட்டு வந்துட்டு உடைக்கிற மாதிரி. அதில் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்துட்டு ஜெயிச்சார். ரெண்டாவது கேம் விளாண்டாங்க என்னென்னா வந்துட்டு அந்த சேர்ஸ்லாம் போட்டு உட்கார வச்சு அந்த மாதிரி ஒரு கேம்லாம் பண்ணுவாங்க. அது நம்ம சின்ன வயசில் விளாண்டது. நீங்களும் சின்ன வயசில் விளாண்டுருக்கீங்க இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு கேம் கூட நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணா வந்து பள்ளி வாங்கின மாதிரி நம்ம காவேரி வந்து இது பண்ணிட்டார், இடிச்சு தள்ளின மாதிரி பண்ணிட்டார். நம்ம விஜய் வந்து ரொம்பவுமே டென்ஷன் ஆகிட்டார். என்ன கிருஷ்ணா கொஞ்சம் வந்துட்டு பொறுமையாக பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசினார். எல்லாத்தையுமே பார்க்கும்போது கிருஷ்ணா வந்து நம்ம வாண்டடாக பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அதை வந்துட்டு நம்ம நிவின்கிட்டையும் சொல்லி நம்ம கிருஷ்ணா மேலே ஒரு கண்ணு வைங்க அப்படின்னு சொல்லி நிவின்கிட்ட ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் வந்து கேட்குறாரு. ஓகே நிவின் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறேன். சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம கிருஷ்ணா பையன் வந்து மாட்டுவானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கிருஷ்ணா வந்து எப்போவுமே வந்துட்டு ஒரு மார்க்கமாகவே தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாரத்தில் மாட்டுவாருன்னு தான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கான் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து தொடர்ந்து பாருங்கள். மகாநதி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பீக்கில் போயிட்டுருக்கு சீரியல்னு சொல்லலாம். நல்லாவே வந்துட்டு போயிட்டுருக்கு. நம்ம நிவின் வந்து அந்த வேலையை வந்து கரெக்டாக பார்ப்பாரா இல்லையா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிவின்கிட்ட ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா கண்டிப்பாக வந்துட்டு அது வந்து ரொம்ப பொறுப்பாக செய்யக்கூடிய ஒரு ஆள் வந்து நம்ம நிவின்.